புதுச்சேரியில் 23 ஐம்பொன் சிலை திருட்டு தொடர்பாக போலீசார் 4 குற்றவாளிகளை கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் 17வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் சிவசங்கரன். சிலை வடிக்கும் சிற்பி. இவர் தான் செய்யும் சிலைகளை வீட்டின் அருகே கடை ஒன்றை அமைத்து அதில் விற்பனை செய்து வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி அவர் செய்து வைத்திருந்த 2 பெரிய ஐம்பொன் சிலைகள் மற்றும் 21 சிறிய சிலைகள் என 23 சிலைகள் காணாமல் போனது. இவற்றின் மதிப்பு ரூபாய் 5 லட்சம். சிவசங்கரன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி, உதவி ஆய்வாளர் பாட்ஷா மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அப்போது சிவசங்கரன் கடை முன்பு உள்ள மரத்தடியில் சில நாட்களாக லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்த குப்பை பொறுக்கும் தொழிலாளியான அலெக்ஸ் தினமும் குப்பைகளை சேகரித்து கொண்டு செல்வது வழக்கம். இதனால் அவர் மீது சந்தேகம் இருப்பதாக சிவசங்கரன் கூற, போலீசார் அலெக்ஸை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர் சிலையை திருடியதை ஒப்புக்கொண்டார். அவருடன் அவரது கூட்டாளிகள் 3 பேர் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நரிக்குறவர் காலனியை சேர்ந்த முத்து பாண்டி, மருது பாண்டி, ராகவா ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர்.